ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வாங்க, இது ட்ரெண்டிங் ப்ரௌனி வீடியோ. ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேஜஸில் ப்ரௌனி செஞ்சு போட்டிருந்தோம். ப்ளஸ் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அப்படியே வந்து கொஞ்சம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா போன வாட்டி வந்து அந்த வீடியோவுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்தது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. சரி, அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம மறுபடியும் வந்து ஒரு ப்ரௌனி ஆர்டர் எடுத்து நம்ம வந்து ப்ரௌனி செஞ்சோம். அதை நம்ம ஃபுல் வீடியோவாகவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்வே பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடுறோம், நம்ம என்னென்ன பண்ணிகிட்ருக்குறோன்ற எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள். இப்போ முதல்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து முட்டை எடுத்துக்கிறோம். நமக்கு தேவையான அளவு ஒரு முட்டையை எடுத்துக்கிட்டு அதிலேருந்து நம்ம அந்த வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக எடுத்துடுறோம். மஞ்சள் கருவு இல்லாமல் வெள்ளைக்கருவு மட்டும் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா பாருங்கள். இந்த மாதிரி அது இல்லாமல் கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கருவையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அதுவும் தேவைப்படும் நமக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீட்ரு வச்சு நல்லா வந்து பீட் பண்ணுறோம். நல்லா அடிக்கணும். அது அந்த மிஷினில் வந்து ஹை ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு நம்ம அடிக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சுகரு கலவை இருக்குது பார்த்திங்களா, அதையும் நம்ம வந்து அதோடு ஆட் பண்ணிடுறோம். பீட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லாவே வந்து கெட்டியாகும். நமக்கு அது தெரியும். லாஸ்ட்டில் நீங்கள் பார்ப்பீங்க. அதை நமக்கு எவ்வளோ சுகர் தேவைன்னு முன்னாடியே நம்ம வந்து அளந்துட்டு அது வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம். கூடவே வந்து நம்மளுக்கு என்ன எசன்ஸ் தேவைப்படுதோ அதை நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ வெள்ளிடாவோ இல்லை வந்து வேறு அதர் எசன்ஸ் ஏதாவது இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். கூடவே வந்து இப்போ நம்ம அந்த மஞ்சள் கருவையும் சேர்த்து நான் வந்து இப்போ பீட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த டைமில் வந்து நம்ம மஞ்சள் கருவை சேர்த்து பீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக மாறும். நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தயிர் மாதிரி ஆகிடும். அதுதான் வந்து உங்களுக்கு அந்த இண்டிகேஷனு. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற நம்ம அந்த சாக்லேட்டோ அந்த பட்டரையும் சேர்த்தா மாதிரியான அந்த அந்த மிக்சரை வந்து நம்ம அதோட ஆட் பண்ணி இப்போ மறுபடியும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நம்மளுக்கு நல்ல மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துருச்சா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த எண்டு. அதுக்கப்புறம் மைதா வந்து பார்த்திங்கன்னா 2 கப்பு. நான் வந்து 2 கப்பு எடுத்துருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் குவான்டிட்டி அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் எக்ஸஸ் கூட எடுத்துக்கலாம். 2 கப்புக்கு நான் வந்து ஒரு அரை கப்பு கோகோ பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன். கோகோ பவுட்ரு வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா கசப்பு தன்மை வந்துடும். ஒரு மாதிரி லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் கசப்பாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு சிலருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி பிடிச்சதுன்னா கொஞ்சம் எக்ஸஸ் சேர்த்துக்கலாம். இல்லை 2 கப்புக்கு அரை கப்புக்கு அப்படின்ற கணக்கில் வச்சுக்கிட்டாலுமே கூட போதும். கூடவே நம்ம வந்து பேக்கிங் சோடாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து நம்ம ஃபுல்லாகவே இது பேக்கிங் சோடா ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அதுக்காக தான். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம நல்லா வந்து சீவ் பண்ணிடுறோம். பாருங்கள். இப்போ அதை நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச அந்த பட்டரும் ப்ளஸ் வந்து அந்த சாக்லேட் பவுடரோட இது கலக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி திக்காக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனியோடைய ரா ப்ராடக்ட். இந்த மாதிரி பாருங்கள். நல்லா உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ண எவ்வளோ கெட்டியாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த கெட்டித்தன்மை தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனிக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும்.
இப்போ வந்து பட்டர் பேப்பரை வந்து நம்ம அதில் வந்து பட்டரை வந்து தடவிட்டு இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக தடவிட்டு நம்ம வந்து அந்த ப்ரௌனியோடைய அந்த மிக்சரை வந்து நம்ம அதில் வந்து வச்சு நல்லா வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். அது அழகாக பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும் ஈவனாக. அது கூட நம்ம வந்து நமக்கு சாக்லேட் வந்து நான் இப்போ ஆட் பண்ணுறேன். நான் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் எல்லாம் போடுவாங்க. இதை நான் சாக்லேட்டு ப்ரௌனின்றதுனால இதில் வந்து சாக்லேட் நான் சேர்க்குறேன். கட் பண்ண வச்ச சாக்லேட்டை நம்ம அங்கங்கே சேர்த்துக்கிட்டோம்னா பேக் ஆகி வரும்போது கொஞ்சம் நல்ல ஒரு டெக்ஸ்சராக நம்மளுக்கு கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம அவனில் வச்சுட்டு பேக் பண்ண வேண்டியது தான். வாங்க, பேக்கிங் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்க்கலாம். நல்லா சூப்பராக வந்து பேக் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சு. அந்த சாக்லேட் எல்லாம் பாருங்கள், நல்லா வந்து உங்களுக்கு மெல்ட் ஆகி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், கிறிஸ்பியாக. இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மாதிரியான ப்ரௌனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பேசிஸ்லேயும் எடுத்து பண்ணுறோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பை கொரியரில் கூட நம்ம சென்ட் பண்ணுறோம். தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம பண்ணுறோம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.